இப்போ நீங்கள் சொன்னது இந்த பிறந்த தேதி நேரம் இதெல்லாம் வச்சுட்டு பேர் வைக்கிறதுனால சரியாக இருக்கும் நல்லா இருக்கும் அப்படின்ற எந்த லாஜிக்கும் ஜோசியத்தில் கிடையாது. அந்த குழப்பத்தை தீர்க்கிறதுக்காக ஆதி காலத்தில் முன்காலத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா முருகனுடைய ராசிக்கு முருகனை கும்பிடணுமே தவிர ஆனால் முருகன் மேலே பற்றாருன்னா முருகனுடைய அந்த தன்மையோட சிந்திக்கணுமே தவிர பேர் வைக்கிறதுனால ஒன்றும் இல்லை. ஏன்னா நிறைய பேர் வச்சுட்டு இப்போ ஹார்ட் எத்தனை தடவை துடிக்கணும், எவ்வளோ கேலன் காற்று வந்து நாங்கள் ஒரு நுரையீரலில் எடுக்கணும், இதெல்லாம் எழுதி கொடுத்துருங்க, நாளைக்கு வந்து அப்படியே செஞ்சிடும் இடைவெளி ஒரு நோட்டு கொடுத்தாருன்னு எப்படி இருக்கும். அது மாதிரி பெயர்களை இப்படி மாற்றி நம்ம வாழ்க்கையை மாற்றிடுவோன்றது அது மாதிரி தான். பேர் மாற்றுறாங்க அப்படின்னா அந்த பேர் மாற்றினதை வச்சு என்னோட வாழ்க்கை எப்படி மாறுன்றதை என்னால் அனுமானிக்க முடியும். ஆனால் நானாக போய் வாலண்டரியாக பேர் மாற்ற முடியாது. அப்படி பேர் மாற்றினா சார் வணக்கம். வணக்கங்க. ஒரு பதிவிலையுமே நல்ல தகவல்களை கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒருவருடைய பெயர் அப்படின்றது எல்லாருக்குமே ரொம்ப பொதுவான ஒரு விஷயமா இருந்தாலும் வாழ்க்கைக்கு முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லுவாங்க. அந்த பெயரை வச்சு தான் நீங்கள் எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்றதே தெரியும் அப்படின்ற மாதிரி. அப்படி பார்க்கும்போது பிறந்த உடனேயுமே எந்த தேதியில் என்ன கிழமையில் என்ன நேரத்தில் பிறக்கிறோமோ அதை வச்சு தான் இந்தந்த லெட்டரில் வந்து பெயர் வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ பெண் ஜாதகத்துக்கு பெண்களுக்கு அப்படின்ற ஒரு சில பெயர்கள் இருக்குது. அதற்குன்னு சொல்லிட்டு ஒரு சில குணாம்சங்கள் இருக்குது. ஆண்களுக்கும் அதே மாதிரி தான். நம்மளுடைய வாழ்க்கையில் பெயர் அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியமான ஒன்று. இந்தந்த பெயர்கள் வச்சா ரொம்ப நல்லதுப்பா, இந்தந்த பெயர்களை வச்சா கொஞ்சம் கஷ்டம்தான்ப்பா. ஏன்னா இப்போ வந்து கலியுகம் அப்படின்றதுனால எல்லாருமே முருகன் பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. முருகான்றனால ஸ்டைலிஷாக முருகர் பேரை எப்படி வைக்கிறது, பிரணவ் அப்படின்னு வச்சுக்கிறாங்க, அதுவும் முருகர் பேர் தான். பொம்பளை பிள்ளைங்களா இருந்தாலுமே முருகன் சம்பந்தமான பேரை எப்படி வைக்கிறது அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் சரிதானா? இப்போ நீங்கள் சொன்னது இந்த பிறந்த தேதி நேரம் இதெல்லாம் வச்சுட்டு பேர் வைக்கிறதுனால சரியாக இருக்கும் நல்லா இருக்கும் அப்படின்ற எந்த லாஜிக்கும் ஜோசியத்தில் கிடையாது. ஆனால் வந்து மக்களுக்கு நிறைய குழப்பம் இருக்குது. அந்த குழப்பத்தை தீர்க்கிறதுக்காக ஆதி காலத்தில் முன்காலத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த நட்சத்திரத்துக்கு பொதுவாக இப்போ நீங்கள் கிளி ஜோசிக்காரங்கள்ட்ட போனீங்கன்னா அவர் கையை காட்ட சொல்லுவார், கிளி எடுக்க சொல்லுவார், உங்கள் பேர் என்னன்னு கேட்பார். இந்த பேரை சொன்னேன்னு நீங்கள் இந்த ராசியான்னு கேட்பார். காரணம் என்னன்னா இந்த நட்சத்திரங்களுக்கு இந்த பேர் தான் வைப்பாங்கன்னு சொல்லி நம்மளுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்குது. நீங்கள் கூகுள் பண்ணாலும் சரி, பஞ்சாங்கத்தை பார்த்தாலும் சரி, பெரிய வருஷாதி நூல் படித்தாலும் சரி, எந்த புத்தகத்திலும் படித்தாலும் பேசிக் நூல் எடுத்தாலும் நட்சத்திர நாம எழுத்துக்கள் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குங்க. அப்போ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த லெட்டர்ஸில் ஒரு 3 லெட்டர்ஸில் நீங்கள் பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. நீங்கள் கூகுள் பண்ணாலும் அதான் கிடைக்கும். மேக்ஸிமம் நம்ம ஊரில் பிறந்தவங்க ரொம்ப 100 வருஷமாக பிறந்தவங்க எல்லாருமே இந்த ஃபாலோ போல தான் வராங்க. அப்போ இந்த பேரில் இருந்து தான் இந்த லெட்டர்லேருந்து பேர் வைக்கணும்னு சொல்லிடுவாங்க. அப்போ நீங்கள் அந்த லெட்டரை எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் கூகுள் பண்ணலாம், தேடலாம், புக்கு வாங்கலாம். அழகிய பாப்பா பெயர்கள்னு புக்கு போட்டிருப்பாங்க. அந்த புக்கு எடுத்து வச்சுட்டு இந்த லெட்டரில் இருக்கும் அப்படின்னு சொல்லி தேடலாம். நிறைய பேருக்கு அந்த லெட்டர் வராத போது அந்த லெட்டர் நடுவில் வர மாதிரிச்சும் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் மேக்ஸிமம் ஃப்ரண்ட் லெட்டர் வந்துடணும், ஃபஸ்ட் லெட்டர் வந்துடணுன்ற மாதிரி நம்பிக்கை இருக்குது. இந்த லெட்டர் வைக்கிறதுனால இந்த குழந்தைகளுக்கு நல்லது நடக்குமானா அப்படி எதுவும் இல்லை. ஒரு குழப்பத்தை போக்குறதுக்காக ஏதாச்சும் ஒன்று வைக்கணும் இல்லைங்களா, என்ன பேர் வைக்கிறது அப்படின்னு சொல்லி குழப்பம் வர்றதுக்காக என்ன செய்வாங்க, இப்படி ஒரு ஸ்டாண்டர்ட் பண்ணிட்டானா உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, பிரச்சனை இல்லை. நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகவே தேவையில்லை. ஒரு லெட்டரில் கொண்டு வந்து நிறுத்திட்டான், அதுக்கப்புறம் அந்த லெட்டரில் என்ன பேருன்றது வேணால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகலாம். இப்போ இதுவும் இல்லாட்டினா நீங்கள் என்ன ஆயிருப்பீங்க, இப்போ ரொம்ப குழப்பமாயிருப்பீங்க. அப்போ ஒரு பேர் வச்சதுனால அந்த குழந்தை நல்லா இருக்கும் அப்படிங்கக்கூடிய எந்த லாஜிக்கும் ஜோசியத்தில் கிடையாது. ஆனால் ஒரு பேர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை குறிப்பிடுமானா கண்டிப்பாக குறிப்பிடும். ஒரு பெயருக்கும் ஒரு ஜாதகத்திற்கும் அவனுடைய வாழ்க்கைக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது. ஆனால் நம்ம கரெக்டாக நம்ம பேர் வச்சதுனால தான் அந்த வாழ்க்கை மாறிச்சுன்றது தவறான நம்பிக்கை. பேர் இயற்கையாகவே தானாகவே தான் உள்ளே வரும். அது நம்ம வாயில் வருதுன்ற மாதிரி நம்ம பேர் வைக்கிறோம்னு நம்ம நினச்சிட்டு வைக்கிறோமே தவிர அது இயற்கையாகவே அது இந்த பேர் தான் வருன்றது இயற்கையாகவே ஜாதகத்துக்கே தெரியும். எனவே நீங்கள் என்ன தப்பாக வச்சாலும் தப்பாக வைக்க போகிறதுல கரெக்டாக தான் பேர் வச்சுக்கொன்றதுனால இந்த லாஜிக்கை நீங்கள் பயன்படுத்துறது உங்களுக்கு குழப்பத்தை குறைக்குமே தவிர பெஸ்ட்டான பேரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு உதவாது. அப்படி பார்க்கறது 100 வருஷம் நம்ம ஊரில் பிறந்த எல்லாத்துக்கும் அந்த பேர் தான் வச்சுக்கிறாங்க. தெருவில் பிச்சை எடுக்கிறவங்க ஆரம்பிச்சு இந்த பக்கமாக பில்டிங்கில் பெரிய எம்டியாக இருக்கிற வரைக்கும் பஞ்சாங்கத்தை பார்த்தா பேர் வச்சுக்கிறான். சரிங்களா, நீங்கள் யாரை பேர்னாலும் எடுத்துங்க. கூலி வேலை பார்க்குறவங்கள்ட்ட போய் பாருங்கள், பையனுக்கு எங்கே பேர் ஜோசிகார்ட்ட கேட்டு தான் பேர் வச்சுன்னு வாங்க. சரிங்களா, டாடா பொருளா வீட்டில் போய் கேட்டாலும் அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. அப்போ அவனும் அப்படி தான் இருப்பான், கார் ஓட்டுற டிரைவரும் அதே மாதிரி தான் பார்த்து செக்யூரிட்டியும் பிள்ளைக்கு என்ன வச்சுருப்பான் அதே மாதிரி பஞ்சாயத்தில் தான். எல்லாருமே நல்லா தான் இருக்கிறாங்களான்னா அவங்கவுங்க ஜாதுக்கு தகுந்த மாதிரி தான் இருப்பாங்களே தவிர இந்த பெயர்களை பஞ்சாங்கத்தை பார்த்தோ நட்சத்திர நாம எழுத்துக்கள் அடிப்படையில் வைத்ததுக்காகவே இந்த பெயர்கள் சரியான பெயர்கள் என்று சொல்ல முடியாது. இல்லைன்னா சரியான வாழ்க்கை வாழ்வாங்க, இல்லைன்னா நல்ல வாழ்க்கை வாழ்வாங்க, அவங்க விதியெல்லாம் மாறிடுச்சுன்னு நம்ம நம்ப முடியாது. நீங்கள் என்னென்ன சுற்றினாலும் கடைசியில் பேர் வந்து விதி தான் வச்சு விடும். அப்போ விதி எப்படியோ அப்படி தான் அவங்களுடைய வாழ்க்கை நடக்கும். ஒன்று. அதுக்கப்புறமா நீங்கள் கேட்டது வந்து சமீப காலமாக நிறைய பேர் முருகனுடைய பேர்களை வைக்கிறாங்க. அப்படின்னா முருகனுடைய ஆசி கிடைச்சா நல்லது தான். சரிங்களா, முருகனுடைய ஆசி கிடைக்கிறதுக்கு பேர் வைக்கணும்னு அவசியம் இல்லை இல்லைங்களா.
ஆமா. முருகனுடைய ராசி எடுக்கு முருகனை கும்பிடணுமே தவிர, ஆனால் முருகன் மேலே பற்றாருன்னா முருகனுடைய அந்த தன்மையோட சிந்திக்கணுமே தவிர பேர் வைக்கிறதுனால ஒன்றும் இல்லை. ஏன்னா நிறைய பேர் வச்சுட்டு இப்போ நிறைய பேர் தீகாக்காரங்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள்ட்ட போய் பார்த்தீங்கன்னா சாமி பேராக தான் வச்சுருப்பாங்க. அவங்களாம் நான் பக்தராவாக இருக்கிறாங்க இல்லை. அப்போ பேர் வைக்கிறதுக்கும் பக்தனாக இருக்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லை. இன்னொரு விஷயம், முருகன் வந்து செவ்வாவுடைய பேர். அப்போ மேக்ஸிமம் இந்த பிரணவுன்ற வார்த்தையை எடுத்து சொன்னீங்க. பிரணவுன்னு பேர் வச்சுருக்கவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கடன் அல்லது உடம்பு பிரச்சனை வந்துடுது. செக் பண்ணிக்கலாம், ஃபுல்லாகவே செக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். ஏன்னா செவ்வாய் பவரானா தான் முருகனுடைய பேரே வரும். அப்போ மேக்ஸிமம் செவ்வாய் பவரானவங்க எல்லாருக்குமே இந்த கடன் பிரச்சனை, பெண்கள் அந்த செவ்வாய் பேர் வச்சவங்களுடைய முருகனுடைய பேர் வச்சவங்களுடைய குடும்பத்தில் கூடிய பெண்களுடைய குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை, இவங்களுக்கு கடன் பிரச்சனை, இது மாதிரி ஏதாச்சும் ஒரு தொந்தரவு கொண்டு வந்து கொடுத்துருது. அப்போ முருகனுடைய பேர் வச்சா தப்பா ரைட்டா அப்படின்னா, ஜாதத்தில் இருக்கிற பேர் தான் வரப்போகுது, ஜாதத்தில் இருக்கிற வாழ்க்கை தான் நடக்க போகுது. ஆனால் அதை எதை குறிக்கிறது அப்படின்னா, நீங்கள் எங்கேயோ கொண்டு போய் கடலில் மாட்டிக்க போறீங்கன்றதை குறிப்பிடுது. இல்லைன்னா ஏதோ ஒரு வழக்குகளை சிக்கிக்க போறீங்க, இல்லைன்னா ஏதோ ஒரு உடல்நல பிரச்சனைகளை மாட்டிக்க போறீங்கன்றதை இண்டிகேட் பண்ணுறதுக்கு அந்த பேர் வந்திருக்குன்னு புரிஞ்சுக்கலாமே தவிர, நம்ம பேர் வச்சதுனால அவருடைய அருள் கிடைக்கிறது இல்லை. அதனால் அதையும் புரிஞ்சுக்கணும். எனவே பெயர் என்பது நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றுமானா மாற்றும். ஆனால் நம்ம நினச்சி வைக்கிற மாதிரி அது இயற்கையாகவே தான் வச்சுக்கோம். நம்ம ஒரு பிளான் போட்டு மாற்றுவோம். நம்மளுக்கு அது தெரியாதுங்களா வாழ்க்கையை பற்றி. நாளைக்கு வந்து ஹார்ட் எத்தனை தடவை துடிச்சா, நிமிஷத்துக்கு துடிச்சா நல்லா இருக்குன்னு உங்கள்கிட்ட ஒரு நோட்டு போட்டு எழுதி வாங்கிட்டோம்னா எப்படி இருக்கும்? என்ன சொல்லுவீங்க நீங்கள்? சார் அது எப்படி சார் நம்மளால சொல்ல முடியும்? தெரியாது, நம்மளுக்கு தெரியாது. ஹார்ட் எத்தனை தடவை துடிக்கணும், எவ்வளோ கேலன் காற்று வந்து நாங்கள் நுரையீரலில் எடுக்கணும், இதெல்லாம் எழுதி கொடுத்துருங்க. நாளைக்கு வந்து அப்படியே செஞ்சிடும், இடைவெளி நோட்டு கொடுத்தாருன்னு எப்படி இருக்கும்? அது மாதிரி பெயர்களை இப்படி மாற்றி நம்ம வாழ்க்கையை மாற்றிடுவோன்றது அது மாதிரி தான். நம்மளுக்கு தெரியாது நம்ம வாழ்க்கை. அதிகமா வந்து இப்போ பிரபலமான பெயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பெயர்கள் இருக்கு. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா பெண்களுக்கு இந்த பிரியா அப்படின்றது, பிரியான்ற பேர் யாருக்கு வேணாலும் பாத்துங்க. பிரியான்ற பேர் இருக்கவங்க நிறைய பேருக்கு குழந்தை பிறக்கிறது பிரச்சனையாகும். நிறைய பேருக்கு குடும்பத்துக்குள்ள நிறைய பிரச்சனைகள், வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். இந்த பிரியாங்கிறது குமார் அப்படிங்கிறதும் சூரியன் புதன் சந்திரனுடைய பேர். அப்போ பிரியான்ற பேர் இருக்கவங்களுக்கு குழந்தை பிறக்கிறது பிரச்சனை, குடும்பத்துக்குள்ள ஏதோ ஒரு காரணம் இல்லாத பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கிறத பார்க்கணும். அப்போ அது இப்போ நிறைய பேர் வச்சுக்கிறாங்க. ஏன்னா பிரியா குமார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து குமரன் குமார் அப்படிங்கிறது வந்து ஒரு சிவகுமார் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு கடவுளுடைய குமாரன்ற பேருக்காக வச்சிருக்கிறது, ஒரு இதுக்காக வைக்கிறாங்க. தவிர இந்த பேர்கள் குழந்தை பிறக்கிறத கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும். அப்போ எந்த பேருமே வந்து நல்ல பேர்லாம் சொல்ல முடியாது. எல்லா பேருக்கும் 4 பஞ்சாயத்து இருக்குது. அப்போ நம்ம ஜாதகக்கூடிய பஞ்சாயத்தோட தான் பேர் வரும், நீங்கள் செலக்ட் பண்ண முடியாது. இப்போ நான் ஏதோ ஒரு சேனலில் சொல்லியிருந்தேன், ஒரு குறிப்பிட்ட 70-80களில் ஹிந்தி ஒழிப்பு போராட்டங்கள் நம்ம ஊரில் நடந்துச்சு. அப்போ வந்து இந்த திராவிட கட்சிகளில் இருக்கிறவங்க எல்லாமே என்ன செஞ்சாங்கன்னா, பேர்களை மாற்றணும், நம்ம பேரெல்லாம் ஹிந்தியில் இருக்குது, நம்ம பேரெல்லாம் சமஸ்கிருதத்தில் இருக்குன்னு எல்லாரும் மாற்றினாங்க. ஸ்டாலின் மாற்றலை, அவர் இங்கிலீஷ் பேர்ல தான் இருந்தார். அப்படியே தான் இருந்தார். ஆனால் எல்லா பேரும் நிறைய பேர் இதுதானே சார், சான்ஸ்கிரிட் தானே சார் அவருடைய பேர். ஸ்டாலின்ங்கிறது நம்ம ஊர் பேர் இல்லையா? நம்ம ஊர் பேர் இல்லை. நிறைய பேர் வந்து சமஸ்கிருத பேர் ஹிந்தி பேர் வச்சுருந்தாங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, தொல்காப்பியம், மணிமேகலை, சிலப்பதிகாரத்தில் கூடிய பேரெல்லாம் வச்சாங்க. நிறைய பேருக்கு கூடிய எல்லா பேரும் அங்கே வச்சாங்க. வச்சதுக்கப்புறம் அவங்கெல்லாம் அமைச்சர்களாகவும் மந்திரிகளாகவும் மாறினாங்க. எல்லாருமே வந்து சூரியனுடைய பேர்களை வச்சாங்க. ஏன்னா அதில் வந்தது எல்லாமே அரசர், மந்திரி, அமைச்சராக தான் இருந்தாங்க. தொல்காப்பியம், இப்போ சிலப்பதிகாரத்தில் இருந்தவங்க, செங்குட்டுவன், அந்த பேர் இந்த பேருன்னு சொல்லி எல்லாமே என்ன பண்ணாங்க, இந்த பேர்களை போட்டு வச்சு. அதனால தான் அந்த கட்சிகளில் நிறைய அரசியலில் வந்தவங்க எல்லாம் பேர் மாற்றம் அப்படின்றத இப்போ வேலை செய்யுமா? கண்டிப்பாக செய்யும். நான் சொல்கிறது இயற்கையாக மாறணும். அது அவங்க பிளான் பண்ணி சக்ஸஸ் ஆகணும்னு பேர் மாற்றல. அவங்க வேற எதுக்கோ ஃப்ளூக்கில் அடித்த பேர்கள் எல்லாம் மாறி போச்சு. அதில் ஏமாந்து போனவங்க எத்தனை பேர் இருப்பான்? அந்த திராவிட கட்சிகளை எத்தனை பேருக்கு மாற்றிருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ சமீபத்தில் திருமாவளவன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு இல்லைங்கன்னா, நம்ம விடுதலை சிறுத்தைகள், அவர் வந்து ராஜராஜன் ஒரு ஜோசியர்கிட்ட போய் பேர் மாற்றினதை அவரே மேடையில் சொல்லிக்கிறாரு. அதுக்கப்புறமா நான் நல்லா வந்தேன் அப்படின்ற மாதிரி அவர் நம்பியிருக்காரு. ஆனால் திருன்ற பேர் வந்து சுக்கிரனை குறிக்கக்கூடியது. திருமண வாழ்க்கை சரி இருக்கு, இப்போ அது பிரச்சனை ஆயிடுச்சு. அவர் தெரியாம வேற பேர் வச்சிருந்துக்கிறாரு. அது அரசியல்ல வேணா திருமாவளவன் அப்படிங்கிறது வந்து அரசனுடைய பேருன்றனால அரசியலுக்குள்ள வந்துட்டாரு. ஆனா குடும்ப வாழ்க்கை பாதிச்சிருச்சு. ஆனா இவர் ஜாத்துல அப்படி இருக்கணும்னு இருந்திருக்கு, அதெல்லாம் மாறிடுது. ஆனா அவர் பேர் மாத்தினாருன்றக்கா அவர்கிட்ட போய் ஊர்ல இருக்கவங்க பேர் மாத்தினான். அந்த கட்சியில் இருக்கிறவங்களாம் யாருமே பெருசா வரல. அப்ப என்னன்னா, ஒரு சிலருக்கு ஃப்ளூக்ல அடிக்குது, அது வந்து இயற்கையில விதி. அவர் செஞ்சான்னு சொல்லி நீங்களும் பேர் மாத்தினீங்கன்னா உங்களுக்கு வேற பிரச்சனைகள் டிஃபரெண்டா. எத்தனையோ பேர் அழிஞ்சு போயிருக்கலாம் இல்லைங்களா? நம்மளுக்கு தெரியாது. நம்ம லிஸ்ட் எடுக்கிறப்ப ஒருத்தன் தான் வருவான், 9000 பேர் பின்னால் அழிஞ்சிருப்பான். அப்போ இது போல நிறைய அழிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னா பேரை மாற்றி குழப்ப வேணாம். இயற்கையாகவே மாறிச்சுன்னா சந்தோஷம் விட்டுருங்க, அது இயற்கையாக மாறி நல்லது கூட நடக்கலாம். ஆனால் பேரை திட்டம் போட்டு மாற்றுறவங்க நிறைய பேர் ஏமாந்து போயிடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பெண்கள் குடும்பத்தில் கஷ்டம் இருக்குன்னு சொல்லிட்டு வேற பேர் மாற்றுவாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி பிரியான்னு இருக்கவங்க கௌரின்னு மாற்றுவாங்க, கௌரின்னு இருக்கவங்க சீதான்னு மாற்றுவாங்க. இதில் இருக்கிறதுக்கு அந்த பேரை தேவைன்னு சொல்லிட்டு பழைய பேர் ஒன்று மாற்றுவாங்க. இப்படி மாற்றி வாழ்க்கை மாறாது. ஏன்னா விதி மாறாத போது வாழ்க்கை அதாவே மாறாதுங்க. இந்த எல்லாமே ஒரு சம்பந்தமான பேர்களாகவே கொண்டு வருவாங்க. அப்போ நான் வந்து அரசியலுக்கு வரணும் அப்படின்னா இயற்கையாகவே என்னுடைய பேர் ராஜாவுடைய பேர் எடுத்துகிட்டு வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்கலாமே தவிர என்னுடைய விதிப்படி தான் ஜாதகம் நடக்கும். அப்போ நான் திட்டம் போட தேவையில்லை, இயற்கையாகவே என்ன செஞ்சிடும்,
நம்மளுடைய திட்டங்களை அழகாக பேர்கள் மூலமாக கொண்டு வரும். ஆனால் பேர்கள் இப்போ ஒருத்தருக்கு எனக்கு பேர் மாற்றுறாங்க அப்படின்னா அந்த பேர் மாற்றினதை வச்சு என்னோட வாழ்க்கை எப்படி மாறுன்றதை என்னால் அனுமானிக்க முடியும். ஆனால் நானாக போய் வாலண்டரியாக பேர் மாற்ற முடியாது. அப்படி பேர் மாற்றினா அதனுடைய நெகட்டிவ் வந்து பெருசாக நடந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ எனக்கு இயற்கையாகவே பேர் மாற்றினா நான் நிப்பாட்ட போகிறதில்ல, அது அதாவே நடக்கும். நான் நெகட்டிவ் நடக்குது, பாசிட்டிவ் நடக்குது. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா பாசிட்டிவான கலெக்ட் பண்ணி இதெல்லாம் நல்லது நடக்க போகுதுன்னு பேசுகிறோமே தவிர, ஆனால் நானாக பேர் மாற்றும் போது எனக்கு அதனுடைய நெகட்டிவ்லாம் கண்ணுக்கு முன்னால் வரத்தானே செய்யும். அப்போ அதனால மாற்ற முடியாது நிம்மதியாக. நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா ஏ மாற்று, பி மாற்று, கூட்டுத்தொகையை மாற்று, 18 போடு, 19 போடு, 7 போடுன்னு சொல்லி மாற்றுறாங்க. அப்படின்னா அதெல்லாம் வேலை செய்கிறது இல்லைங்க. நம்மளை பொறுத்தளவுக்கு அந்த பேர்களுடைய அர்த்தம் தான் வேலை செய்யுது. அந்த பேர்களுடைய அர்த்தம், அந்த அர்த்தத்தினுடைய கிரக நிலைகள் ஜாதகத்தில் இருக்கிறது தான் வேலை செய்யுது. எனவே பெயர்கள் என்பது கண்டிப்பாக மாற்றத்தை கொடுக்கறது. ஆனால் நம்மளா மாற்றும் போது அதனுடைய நெகட்டிவ் மாற்றங்கள் நிறைய இருக்கிறத நம்ம கண்களோட பார்க்குறோம். இயற்கையாக மாறும்பொழுது அதை நம்மளால் தடுக்க முடியாது, மாறுதுன்னு விட்டுறலாம். இயற்கையாக மாறும்பொழுது அந்த கிரகங்கள் எதை கூறுகிறதோ அதனுடைய தன்மைகளை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாமே தவிர, பெயர் வைப்பது அப்படிங்கிறது நம்ம ஊரில் பாரம்பரியமாக இருக்குது ஒன்று. அதுக்கப்புறமா அந்த சமஸ்கிருத பேர், இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா சமஸ்கிருத பேர் வச்சா பிரச்சனைன்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறாங்க. இப்போ நம்ம விட்டு இருக்கக்கூடிய எல்லா பேரும் சமஸ்கிருத பேர் தான். நிறைய பேர் நினைக்கிறாங்க நம்ம சுத்த தமிழில் வச்சலாம். சுத்த தமிழே கிடையாது, எல்லாமே சமஸ்கிருத பேர் தான். ஓகேங்களா? ஏன்னா நம்மளுடைய காவியங்கள், நம்மளுடைய இலக்கியங்கள், இலக்கணங்கள் எல்லாமே சமஸ்கிருதத்தினுடைய தழுவல் தான். அப்போ உங்களால் வந்து அந்த பேர் வைக்கவே முடியாது. நீங்கள் என்ன நினைக்கலாம்னா ஒரு 200-250 வருஷத்துக்கு முன்னால் வந்த அந்த புராணங்கள், காவியங்கள், இலக்கியங்கள் இதுக்குள்ளேருந்து தான் பேர் வைப்பீங்க. 300-350 வருஷமாகவே நம்மளுடைய எல்லா மரபுகள்லையுமே சமஸ்கிருத வார்த்தைகள்லாம் ஃபுல்லாகவே இருக்குது. நீங்கள் எந்த பக்கம் போனாலும் கேட்டு போட்டு சமஸ்கிருதம் தான் முன்னால் வந்து நிற்க போகுது. ஏன்னா நம்ம வந்து பொதுவாக எல்லா பேர்களுமே வந்து வேற வேற இடங்கள்ல தான் நம்ம இந்தியான்ற ஒரு பாரதத்துல தான் கொண்டு வந்தோம். இப்போ தான் தமிழ்னு பிரித்து வச்சு உருட்டிக்கிட்டு இருக்காங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? நம்ம வந்து அங்கே இமயமலையிலேருந்து இங்கே வரைக்கும் ஒரே கண்ட்ரியாக தான் பாரதம்ன்ற பேர் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஒரே இதாக தான் வச்சுக்கிட்டோம். அதனால வந்து மேக்சிமம் எல்லாமே கலந்து தான் பேர் இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய பேர்கள் அங்கே இருக்கும், அங்கே இருக்கக்கூடிய பேர்கள் இங்கே இருக்கும். ஆனால் வந்து நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னா இப்போ கார்த்திகேயன் பேர் வைக்கிறாங்க. நினைக்கிறேன் கார்த்திகேயன்னா வந்து தமிழ்னு பேர். கார்த்திகேயன்றது பியூர் சமஸ்கிருதம். இது மாதிரி நிறைய சமஸ்கிருத வார்த்தைகள்லாம் நம்ம வைக்கணும். எனவே தமிழ் பேர்லாம் இங்கே கிடையாது. தமிழ் பேர் வைக்கணும்னா நீங்கள் இலக்கியங்கள் தேடணும். இலக்கியங்கள்லாம் 1000 வருஷ இலக்கியங்கள்லாம் தேடணும். 1000 வருஷ இலக்கியத்துக்கு முன்னாலே சமஸ்கிருதமும் சேர்ந்தே தான் இருக்குது. வள்ளலாறு எடுத்துக்கிட்டிங்கன்னா வள்ளலாருடைய புத்தகங்கள் இருக்கிறது எல்லாமே சமஸ்கிருதம் தான். ஆனால் அவர் தமிழை தான் போற்றி பாராட்டிக்கிறார். ஆனால் அவர் எழுதுனதெல்லாம் சமஸ்கிருத வார்த்தையில் எழுதிக்கிறார். அவர் சாதாரண எழுதின உரைநடைகள்லாம் சமஸ்கிருதம் தான். அப்போ இங்கே பிரிச்செல்லாம் நீங்கள் வந்து தமிழ் பேர் வைக்கிறேன், அந்த பேர் வைக்கிறேன்ற மாதிரி வைக்க முடியாது. அதே மாதிரி இந்த கடவுளுடைய நாமத்தை வச்சதுனால அவன் அந்த கடவுளுடைய குழந்தையாகவோ அந்த கடவுள் ஆசி பெற்றவனாக வளருவான்ற அர்த்தமும் இல்ல. நான் அதுக்காக உதாரணம் சொல்லிட்டேன். இப்போ தீக்கால இருக்கிறவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா கடவுள் பேராக தான் வச்சிருப்பாங்க. சரிங்களா? இப்போ வீரமணிங்கிற பேரே ஒருத்தர் தலைவர். வீரமணிங்கிறதே வந்து நம்ம இவருடைய பேர் தான். நம்ம வீரமணிங்கிறதே வந்து முருகனுடைய பேர் தான். சுப்பிரமணி, வீரமணி, இந்த மாதிரி மணிங்கிற பேர் எல்லாமே அவருடைய பேர் தான். அவர் வச்சுக்கிறார். முருகன்ற பேர் நிறைய பேருக்கு இருக்கும் இல்லைங்களா? எல்லாரும் கடவுளுடைய அருளோடைய இருக்கிறாங்க. அவங்கள பத்தி எதிர்த்து தான் தெரியும். அப்போ என்னன்னா நம்மளுடைய பேருக்கும் நம்மளுடைய வழிபாட்டு முறைகளுக்கும் தொடர்பு இல்லை. நம்ம என்ன பேர் வச்சாலும் பிள்ளைய எந்த பக்கமாச்சும் போகுன்றதுனால பெயர்கள் என்பது கிரகங்களை குறிக்கிறது. அந்த கிரகங்கள் நம்ம ஜாதத்தில் வலுவாக இருந்தால் அந்த வாழ்க்கை நடக்கிறதுன்ற அடிப்படையில் பெயர்களை வைத்து வாழ்க்கையை புரிந்து கொள்ளலாம். ஒருவேளை பேரை நீங்கள் மாற்றினீங்கன்னா வாழ்க்கை மாறுது, ஆனால் தப்பாக மாற்றிவிட்டிங்கன்னா இன்னும் பிரச்சனையாக மாறிடுது. அது மட்டும் இல்லாமல் பேர் மாற்றணுன்றதும் உங்கள் ஜாதத்தில் இருக்கும். எல்லாருக்கும் பேர் அதாவே மாறாது, சிலருக்கு மட்டும் மாறும். அவங்களுக்கு மட்டும் நல்லது நடக்கும். தோற்று போனவங்க 1000 பேர் இருக்காங்க, ஒரு 2 பேர் ஜெயிச்சவன் இருக்கிறான். எனவே பேர் மாற்றணுன்ற அவசியம் இல்லை. நல்ல பேர் வைக்கணும்னா உங்களுக்கு பிடிச்ச பேராக வைக்கலாம். அல்லது உங்கள் குடும்பத்தில் நல்லா வாழ்ந்துருப்பாங்க இல்லைங்களா, நல்லா வாழ்ந்துருப்பாங்க, அவங்க பேரை செலக்ட் பண்ணி வைக்கலாம். நான் வந்து ஒரு தலைவர் பேர் தான் வைக்க போகிறேன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் கார்ல் மார்க்ஸ்னு பேர் வச்சான். சரிங்களா? கார்ல் மார்க்ஸ்னு பேர் வைக்கிறப்ப நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் கார்ல் மார்க்ஸ் அவன் பேர் மார்க்ஸ்னு கூப்பிடுவோம். நல்லா தான் இருந்தான். கடைசியில் பார்த்தோம்னா வறுமையில் இருக்கிறான். கடைசியில் கார்ல் மார்க்ஸ் புத்தகத்தில் படித்து பார்த்தீங்கன்னா கார்ல் மார்க்ஸோடைய மனைவி ஜென்னிக்கு வந்து குழந்தைக்கு பால் கொடுக்க கூட சத்து இல்லை உடம்புல. அந்த 2வது குழந்தை பெற்றப்ப பெட்டிக்கு கூட இது இல்லை, வாங்க கூட காசு இல்லாமல் தான் வாழ்ந்து. அதே மாதிரி வறுமைக்கு இப்போ அவன் இருக்கிறான். அப்போ அந்த யாருடைய பேர் வைக்கிறோமோ அவங்களுடைய வரலாறு தெரிஞ்சுன்னா படிச்சிருங்க. தெரியாட்டினா பிரச்சனை இல்லை, தெரிஞ்சா படிச்சிருங்க. இல்லாட்டினா என்ன செய்யலாம்னா சிம்பிளா உங்க குடும்பத்தில் நல்லா வாழ்ந்த யாராச்சும் ஒருத்தங்க இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க பேரை பிள்ளைக்கு வச்சு விடுறது பெட்டர். அவ்வளவுதானே தவிர நீங்க ஏதாச்சும் புதுசா செய்யறேன், புதுமை படைக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் தோத்து போனவனோட பேரை வச்சீங்கன்னா வீணா போயிருவீங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும். நிச்சயமா ஒருவருடைய வாழ்க்கையில பெயர் அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியம், பெயர் வைக்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் பார்த்து வைக்கணும், பெயர் மாற்றம் பண்ணா என்ன மாதிரியான விபரீதங்கள்ல போய் சிக்குவோம் அப்படின்றதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.